வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் விவசாய கடன், நகைக்கடன் மற்றும் கல்விக்கடன் தள்ளுபடி அரசின் நிலை என்ன பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் விவசாய கடன், நகைக்கடன் மற்றும் கல்விக்கடன் தள்ளுபடி குறித்து மக்கள் மத்தியில் மீண்டும் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பலர் அவசர தேவைகளுக்காக நகைகளை அடகு வைத்து கடன் பெறுகின்றனர். குறிப்பாக கிராமப்புறங்களில் குறைந்த வட்டியால் கூட்டுறவு வங்கிகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. கடந்த தேர்தலுக்கு பின்னர் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் இருந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதால் மீண்டும் அதுபோன்ற அறிவிப்பு வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. விவசாயிகளும் பயிர்க்கடன், பாசன வசதி, உரம் மற்றும் விதை வாங்குதல் போன்ற தேவைகளுக்காக கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றுள்ளனர். பயிர் தேசம் மற்றும் வருவாய் குறைவு காரணமாக கடன் சுமை அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் குறைந்தபட்ச வட்டி தள்ளுபடி அல்லது பகுதி கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. அதேபோல் கல்விக்கடன் பெற்ற மாணவர்களும் தளர்வு நடவடிக்கைகளை எதிர்பார்க்கின்றனர். முழுமையான தள்ளுபடி அல்லது வட்டி சலுகை குறிப்பாக பெண்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு சிறப்பு உதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் இத்தகைய கடன் தள்ளுபடி தொடர்பான புதிய அறிவிப்புகள் இடம்பெறவில்லை. எனவே தற்போதைக்கு அரசு சார்பில் உறுதியான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. எதிர்கால அரசின் முடிவுகள் அல்லது தேர்தல் அறிக்கைகள் மூலம் இது குறித்து தெளிவு கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு தொடர்கிறது. புதிய ரேஷன் கார்டு, ஓய்வூதியம், இலவச பேருந்து அட்டை முக்கிய தேதிகளில் கவனிக்கவும். தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி மாதத்திற்கான பொது விநியோக திட்ட PDS குறை தீர்வு முகாம்கள் 24/1/2026 சனிக்கிழமை நடைபெற உள்ளது. வழக்கமாக மாதத்தின் 2வது சனிக்கிழமையில் நடைபெறும் இந்த முகாம் இம்முறை 24ஆம் தேதி நடத்தப்படுவதாக மாவட்ட நிர்வாகங்கள் அறிவித்துள்ளன. இந்த முகாம்களில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், பெயர் சேர்த்தல் அல்லது நீக்கம், முகவரி மாற்றம், நகல் அட்டை கோருதல், கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம், ரேஷன் விலை கடைகள் தொடர்பான புகார்கள் உள்ளிட்ட அனைத்து ரேஷன் தொடர்பான கோரிக்கைகளுக்கும் மனு அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு மாவட்ட பகுதியில் 24/1/2026 அன்று வட்டார அளவிலான குறைதீர்வு முகாம்கள் நடைபெறுகின்றன. செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர் மற்றும் வண்டலூர் வட்டங்களில் குறிப்பிட்ட கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்படுகின்றன. பொதுமக்கள் குடும்ப அட்டை தொடர்பான அனைத்து கோரிக்கைகளையும் இங்கு அளிக்கலாம். திருப்பத்தூர் மாவட்டத்திலும் 24/1/2026 அன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை முகாம்கள் நடைபெறும். திருப்பத்தூர், நாட்றாம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் வட்டங்களில் உள்ள ரேஷன் விலை கடைகளில் இந்த முகாம்கள் நடைபெறுகின்றன. குடும்ப அட்டை திருத்தம், புதிய அட்டை கோருதல் மற்றும் கடை செயல்பாடு குறித்த புகார்கள் ஆகியவற்றுக்கு மனு அளிக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 24/1/2026 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை 10 வட்டங்களிலும் பொது விநியோக திட்ட குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. மக்கள் தங்களின் குறைகளை தொடர்புடைய வட்ட வழங்கல் அலுவலகத்தில் தெரிவிக்கலாம். மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஓய்வூதியர் குறைதீர்வு கூட்டம் 13/2/2026 அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. ஓய்வூதியம் தொடர்பான நிலுவை அல்லது தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருப்பின் 30/1/2026க்குள் தேவையான விவரங்களுடன் விண்ணப்பம் அனுப்ப வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கட்டணமில்லா நகர பேருந்து பயணச்சலுகை அட்டைக்காக 31/1/2026 வரை சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. தகுதியானவர்கள் மாற்றுத்திறனாளர் அடையாள அட்டை, UDID அட்டை, மருத்துவ சான்றிதழ் தேவையெனில் வேலை சான்றிதழ் மற்றும் புகைப்படங்களுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம். இந்த அறிவிப்புகளை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்களின் ரேஷன் கார்டு, ஓய்வூதியம் மற்றும் இலவச பேருந்து அட்டை தொடர்பான தேவைகளை நேரத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.